ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்களை அந்தந்த மாத தமிழ் மாதம் அந்தந்த மாத ஆங்கில மாத பலன்களை பார்க்க போகிறோம். அதுபடி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வருகின்ற பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் உண்டான சுபமுகூர்த்த தினங்களை பார்த்துவிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த மாதத்தில் வர சுபமுகூர்த்த தினங்களை பொறுத்தளவுக்கு 2 விதமான சுபமுகூர்த்தங்கள் உண்டு. ஒன்று வளர்பிறை சுபமுகூர்த்தம், இன்னொன்று தேய்பிறை சுபமுகூர்த்தம். இந்த பிப்ரவரி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சுபமுகூர்த்தம் அப்படின்றது 11/2/2024, 19/2/2024, 21/2/2024, 22/2/2024. அப்போ இந்த 4 வளர்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது. சரி சாமி, வேறு ஏதாவது சுபமுகூர்த்தங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. தேய்பிறை சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. 1ஆம் தேதி பிப்ரவரி 1 ஒரு சுபமுகூர்த்தம், 1/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். அடுத்தது 2/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். அடுத்தது 8/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். இதை தவிர மாத கடைசியான 26ஆம் தேதி ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது. அடுத்தது இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை பார்ப்போமா? இந்த மாதத்தில் வர்றது மிக மிக விசேஷமானது தை அமாவாசை. நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பித்திருக்களான காரியங்களும் அமாவாசை திதிகளும் தர்ப்பணங்களும் கொடுக்காமல் இருப்பாங்க. அப்படி கொடுக்காமல் இருந்தாச்சுனாக்க அது நம்ம வம்சத்தை பாதிக்கும். அதனால் அதை விட்டுருந்தா கூட வருகின்ற 9/2/2024 தை அமாவாசையில் அந்த பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களை கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த தினங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களிலையும் அடுத்தடுத்து வருடங்கள்லையும் நம்ம வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ ஃபஸ்ட்டு 9/2/2024 தை அமாவாசை. அதுக்கு அடுத்தது 10ஆம் தேதி நம்ம திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவர்களுடைய தேர்பவனி இருக்கிறதுலையே நோய் நொடி எப்படின்னு சொன்னாக்க திருவான்மியூரில் உள்ள கோயிலுக்கு போவோம். அடுத்தது யாருக்கு போவோம் அப்படின்னாக்க திருவள்ளூரில் உள்ள கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர் தேர்பவனி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16ஆம் தேதி ரத சப்தமி. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது 24/2/2024 மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். ஒவ்வொரு மாதத்துலேயுமே மக நட்சத்திரம் வரும். ஆனால் மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இந்த மாசி மகத்தை பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் பெரிதும் கொண்டாடப்படக்கூடியது இந்த மாசி மகம். அடுத்தது அன்றைக்கே பார்த்தோம்னாக்க பௌர்ணமி தினமும் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/2/2023 மாத கடைசியில் வர்றது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. எப்போதுமே சந்திரனுக்கு விநாயக பகவான் சங்கடங்களை விளக்கிய நாள் அப்படின்றது சங்கடகர சதுர்த்தி. இதுவரையிலும் இந்த மாத விசேஷங்கள், இந்த மாத சுபதினங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தில் எந்த நாளில் இந்த பிப்ரவரி தொடங்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அந்த நாளில் உள்ள கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தை மாதம் 17ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 1/2/2024 வியாழக்கிழமை. இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன கோள்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்குது, வருஷ கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. மாத கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் சற்றேறக்குறைய 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுவார். அதுக்கு அடுத்தது 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சந்திர பகவான் மாறுவார். இதை தவிர செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு மாறுவாங்க. மாசாந்திர பலன் எப்பொழுதுமே இந்த சந்திரனையும் மற்றும் மாச கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். அப்போ பார்க்கும்போது இந்த மாதத்தில் மேஷ கிரகம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னியா ராசி. கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார்.
அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி 9வது ராசி அவராக தனுர் ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது மகரத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் மற்றும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவானும் இருக்காங்க. இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு 29 நாள் இருக்குது. அப்போ 1லேருந்து 29 நாளைக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களும், அதை தவிர அதில் எந்தெந்த நாட்கள் சந்திராசிரம நாட்கள் என்றும் அதற்குண்டான எளிய பரிகாரம் என்னன்றதை பார்ப்போமா? மிதுன ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கார். எப்பொழுதுமே புதனை பொறுத்தளவுக்கு எங்கே இருந்தாலும் புதனுக்கு கெட்ட இடம் கிடையாது. அவர் பகைப்படுற இடம் ஒரே இடம்தான், சூரியனோட வீட்டில். மற்றபடி எல்லா இடத்துலையும் புதன் இருந்தால் நல்லது. சரி, இந்த மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கு ராசிநாதன் 8ல் ஆட்சி சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, ராசியில் சூரியன் கூட இருக்கிறாரே, அப்போ அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரால சாமி சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு? உங்கள் கீழே வேலை பார்க்கக்கூடிய சபார்டினேட் என்று சொல்லக்கூடியவங்க நீங்கள் சொல்கிறதுக்கு நேர் எதிர் காரியத்தை செஞ்சு உங்களை சிக்கலில் மாட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய இந்த காலகட்டங்களில் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களோட எந்த விதமான பிணக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, அவங்க குழப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பதிலுக்கு பதில் பேசினோம்னா பிரச்சனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு பண வரவும் உங்களோட மேலதிகாரினால் நிறுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியன் 8ல் போயிட்டார். மேலதிகாரி கூட கருத்து வேறுபாடு ஏற்பட உண்டு. உங்களை எப்படியாவது போட்டு வாங்கி எப்படியாவது பிரச்சனையில் கொண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது தேவையற்ற பேச்சுக்களை மேலதிகாரி பேசுவாங்க. உங்களால் முடியாத காரியத்தை சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கும் தெரியும் இது முடியாதுன்ட்டு. ஆனாலும் உங்களை சோதிக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது வார்த்தை விடுவீங்களான்னு பார்ப்பாங்க. வார்த்தை விட்டால் அதையே பிடிச்சிக்கிட்டு உங்களோட பதவி உயர்வை நிப்பாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்துக்கு போகிற ஆண்களும் சரி, வீட்டில் இருக்கிற ஆண்களும் சரி, தொழில் செய்கிற ஆண்களும் சரி ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். சரி, இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக மிதுன ராசி சேர்ந்த பெண்களுக்கு நல்லாவே இருக்கும். என்ன விதத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னாக்க, இதுவரை உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஹையர் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த நீங்கள் விரும்பிய படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் நீங்கள் விரும்பிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் மற்றும் அரசு துறை நிறுவனங்களில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்கள் ரொம்ப நாளாக பிளாட்டினம் நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இருக்கிறதுலையே வசதியானது பிளாட்டினம் தான். அதை வாங்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு பொன் வெள்ளி பிளாட்டினம் நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். சரி, அடுத்ததை பொறுத்தளவுக்கு மாணவ செல்வங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்விக்காரனான புதன் 8ல் இருக்கார். கண்டிப்பாக நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 11ஆம் இடத்துல குரு அப்படின்றது தனக்காரகன். தனம், அதாவது நீங்கள் ஹையர் எஜுகேஷன் சேரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வேண்டிய பணம் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அது மட்டுமா அப்படின்னாக்க உங்களுக்கு வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய கோர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு உண்டு. அதே போல் உங்களுக்கு ராசிக்கு 10ல் கோதண்ட ராகுவாக இருக்கார். ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. அப்போ கோதண்ட ராகுவாக இருக்கார். இந்த மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு என்னுடைய படிப்பை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நல்ல பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டியில் நல்ல பெயர் பெற்ற யூனிவர்சிட்டியில் போகணும். அதுக்கு எனக்கு க்ரீன் கார்டு
பிஆர், விசா இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதே போல் மாணவ செல்வங்களுக்கு இந்த காலம் ஏற்றமாக இருக்குமா? கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கும். சரி, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா? சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அதிபதின்றது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7லேயே குருவோடைய வீட்டில் இருக்கார். இதுவரை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரம், அதாவது திரைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கேட்ரிங் துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் நட்பு வட்டாரங்கள்னால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தீங்க. அந்த யோசனையை உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுடைய ஃப்ரெண்டு வட்டாரம், உங்களுடைய தொழிலில் செய்யக்கூடிய பார்ட்னர் வட்டாரம், இவங்க எல்லார் மூலியமாகவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவரை கஷ்டமும் கடனும் வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரம்மாண்டமான வாய்ப்பு. பிரம்மாண்டமான வாய்ப்பு அப்படின்னாக்க பெரிய பெரிய திரைப்படங்களுக்கு பின்னாடி இருந்து செய்யக்கூடிய வேலைகள், கேமராமேன், எடிட்டிங், அதே போல் ஃபோட்டோகிராஃபி, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பெரிய திரையில் வாய்ப்பு கிடச்சி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா? உண்டாகும். சரி, அடுத்தது இந்த மாதம் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு சனி பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் 10ல் இருக்கார். 10ல் சனி பகவான் இருந்தாலும் இந்த என்னென்ன வியாபாரம், இரும்பு, ரசாயனம், கெமிக்கல், தண்ணி போன்ற வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பாராத வியாபாரங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் ஆர்டர் கிடைக்கும். அதே போல் நிரந்தரமான தொழிலாளர்கள் எப்போ நல்லா இருக்காங்களோ, விசுவாசமாக இருக்காங்களோ, அப்போ தான் நாமளும் முன்னேற முடியும். அப்போ நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்ற இடத்துல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது, தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடியது, இதுக்கு எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்குமா? கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய மாதமே. அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டை சேர்ந்த வியாபாரிகளோட புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டாச்சு அப்படின்னாலே வியாபாரம் விரிவடையும். நம்மளுடைய பொருட்கள் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்றுமதி ஆகும்போது உங்களுடைய வருமானம் இதுவரையிலும் ரூபாயில் இருந்தது டாலரில், தினாரில், பவுண்டில், இதை மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதம் வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ வியாபாரம் நல்லபடியாக அபிவிருத்தி ஆயாச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமான நிலை உங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வியாபாரிகளுக்கு 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செஞ்சிங்கன்னாக்க வியாபாரிகளுக்கு இந்த மாதம் அனுகூல மாதமாக இருக்கும். சரி, அரசியல்வாதிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னாக்க, கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்றமான மாதமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு அரசியலில் ஒரு பதவி உயர்வு, வட்டமாக இருக்கிறவங்க மாவட்டமாக இருக்கும், ஒன்றியம் இது மாதிரி பதவி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தலைவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி அப்படின்னாக்க, நீங்கள் செய்கின்ற செய்கைகள் உங்கள் நண்பர்கள் மூலியமாகவோ மற்றவர்கள் மூலியமாகவோ உங்கள் தலைவருக்கு போய் அது கிடச்சி, இவர் நல்லா வேலை செய்கிறாரு, இவருக்கு பதவி உயர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம். அதை தவிர அரசு தொடர்புடைய லிட்டிகேஷன்ஸ், கவர்மெண்டில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வம்பு வழக்குகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு யார்கிட்டையும் விதாண்டாவாதம் பண்ணாமல் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நல்லபடியாக போனால் இந்த மாதம் ஏற்றமாக இருக்கும். சரி, இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு இருக்குது. சுபம் தவிர்க்கக்கூடிய நாட்கள், புதிய முயற்சிகள் தவிர்க்கக்கூடிய நாட்கள். அப்போ இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு வருகின்ற 8/2/2024, 9/2/2024
10/2/2024. இந்த 3 நாளும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக சிறந்ததாக இருக்குமா? கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசா புத்திகள், அப்போ அந்தர சூட்சமங்கள் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்களும் இந்த நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் தாமதமாகும். அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பக்கத்தில் உள்ள தாயார், ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வணங்கணும். என்ன செய்யலாம் பெண் தெய்வத்துக்கு அப்படின்னாக்க, நாட்டு சேக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த சுவாமிக்கு மேனிக்கு தேய்க்க சொல்லிட்டு அபிஷேக காலங்களில் தேய்க்க சொல்லிவிட்டோம். அதே போல் அந்த கோயிலில் உள்ள எரியாத தீபங்களை எரிய வைக்கிறதுக்கு எண்ணெயும் வாங்கி கொடுத்துட்டு அங்கே உள்ள பூசாரிகளுக்கோ அல்ல அங்கே உள்ள சிவாச்சாரியார்களுக்கோ அங்கே உள்ள பட்டாச்சாரியார்களுக்கோ பணம் கொடுத்துட்டு வாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் சுவாமி சந்தோஷமாக இருக்கும், சுவாமி சந்தோஷமாக இருந்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம், சுவாமி மனம் குளிர்ந்தால் நம்ம மனமும் குளிரும். சரி, மொத்தத்தில் இந்த மிதுன மாதத்துக்கு பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இதுவரை திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுறவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகும். சந்தான பாக்கியம் கிடைக்காமல் இருந்துட்டவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா? ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். நல்லது, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.